சபையில் தங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் கயந்திரமார் பொன்னம்பலம் தலைமையில் அணிக்கு வாக்களிக்குமாறு அர்ச்சனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் அதில் உங்களுடைய கருத்து நாங்கள் வரவேற்கிறோம். அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை வரவேற்கிறோம். அவர் சரியான கருத்தை சொன்னால் நாங்கள் அதை வரவேற்கத்தான் போகிறோம். உங்களுடைய கூட்டணிக்குள் அவரும் வருவதற்கு இணக்கம் தெரிவித்தால் நீங்கள் சேர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் திரு அர்ச்சனாவுடன் இப்போத்தான் நாங்கள் பேச தொடங்கியிருக்கிறோம். அதிலே நினைக்கிறேன் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். ஸ்ரீதரன் சுமந்திரன் போன்றோர் விலை போய்விட்டார்கள் எனவும் தற்காலத்தின் மாற்றுத்திறமை கயந்திரகுமார் பொன்னம்பலம் என தன்னுடைய ஆதரவு வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த ஆதரவு பதிலுடைய கருத்து மாறாமல் ஆதரவுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆதரவை கொடுத்ததுக்கு நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்காக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து இருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனாறுதலை ஒரு நம்பிக்கையும் கொடுக்கின்றது. அதுக்கு காரணம் 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றாக இருந்த காலத்திலே பல குழப்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. விசேஷமாக கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அன்று உருவாகின நிலையிலே அது கட்டம் கட்டமாக வளர்ந்து 2010ஆம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிவராஜ கஜேந்திரன், பத்மினி சிதம்பரநாதன் போன்றவர்களோடு நாங்கள் கொள்கையோடு அன்றைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்தோடு இணங்க முடியாத ஒரு நிலைமை உருவாகினால வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த வெளியேற்றம் உடைய அடிப்படை காரணம் 2009 மே 18க்கு பிற்பாடு எந்த கொள்கைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கையில இருந்து கூட்டமைப்புடைய அந்த தலைமைத்துவம் உலகத்துக்கு எடுத்த ஒரு சில முடிவுகள் காரணமாக நாங்கள் வெளியேற வேண்டி வந்தோம். அதை நாங்கள் திரும்ப வெளியிட்ட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் காலமாக நாங்கள் அந்த விஷயங்களை எங்களுடைய மக்களுக்கு வெளியிட்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தேர்தலில் எங்களுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் தங்களுடைய அமைப்புகளும் அந்தந்த அவர்களுடைய அனுபவத்திலே இருந்த காரணங்களாக அவர்களுக்கு இருந்த அனுபவத்தில் அவர்களும் ஒரு சில முடிவுகளை எடுத்து இறுதியில் நாங்கள் இன்றைக்கு எந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 2001ஆம் ஆண்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட கொள்கைக்காக நாங்கள் அன்று ஒன்றிணைந்திருப்போம். அதே கொள்கைக்காக நாங்கள் இன்றைக்கு மீண்டும் உறுதியாக பயணிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகுந்த மன ஆறுதலை கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தான் முதல் கட்டமாக அந்த கொள்கை காரணமாக கூட்டமைப்பை விட்டு விலகி அந்த வகையில் இன்றைக்கு அந்த கொள்கையோட உறுதியாக பயணிக்கக்கூடிய அந்தந்த அமைப்புகளிலே அவர்கள் நின்று இந்த கொள்கைக்காக பாடுபட்டு கடைசியில் நாங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் அதுவும் விசேஷமாக 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலுடைய இந்தியாவின் யதார்த்தத்தை பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டு இந்தியாவின் காலகட்டத்தின் கட்டாய தேவை ஒரு நேர்மையான பலமான
கொள்கை ரீதியான உறுதியாக பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி தான் இன்றைக்கு அத்தியாவசியம். இதை விளங்கிக் கொண்டு நாங்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச கையோடையே ஒரு சில முயற்சிகளை ஆரம்பித்திருந்தாலும் கூட துரதிர்ஷ்டவசமாக அதை தமிழரசு கட்சி திட்டமிட்டு தோற்கடித்தது. அவர்கள் அந்த முயற்சிகள் தொடர வேண்டிய தேவை இல்லை. விசேஷமாக கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்குரிய தேவை இப்போதைக்கு இல்லை என்றால் ஒரு அரசியலமைப்பு பற்றி அரசாங்கம் எந்த விதமான செயற்பாடும் முன்னெடுக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி அந்த முயற்சியை கைவிட்டார்கள். அதுக்கு பிற்பாடு நாங்கள் கதைச்சி கொண்டு இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு புதிய கூட்டணியை வந்து எங்களோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் தங்கட பாட்டிலே வந்து அறிவித்து அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மிக மோசமான வரவு செலவு திட்டத்தை கூட ஆதரிக்கிறதுக்குரிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு விரும்பினாலும் கூட அந்த பேசுகிறதுக்கு நாங்கள் விரும்பின தரப்புகள் அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு சூழலிலே இந்த கூட்டு வந்தது நமக்கு மிகவும் ஆறுதலாக சொல்வது. ஜனநாயக தமிழரசு கட்சி திரு தவராசா அவர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம். அவரோடு அவர் தமிழரசு கட்சியிலிருந்து ஜனநாயக தமிழரசு கட்சியாக பிரிந்து செயல்படுவதற்கு முன்பதாகவே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பொழுதும் நாங்கள் வெளியிலே இருந்து முன்வைக்கிற பல விமர்சனங்களை அவரும் அங்கு இருந்து முன்வைத்தது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்த அந்த வகையிலே அவரோடையும் நாங்கள் இந்த பொது தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்திருந்தோம். அவர் இங்கே நேரடியாக வர முடியாவிட்டாலும் அவருடைய அமைப்பினுடைய முக்கியமான பிரதிநிதி வந்து இங்கு திரு நாவலன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அதே போன்று நான் திரு அருந்தோபாலன் அவர்களை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். அருந்தோபாலன் ஐயா அரசியலில் இருந்து ஒதுங்குறதாக அறிவித்திருந்தார். நாங்கள் 2010 கூட்டமைப்பை விட்டு விலகிற என்ற முடிவெடுத்த உடனே தேடி சென்று சந்தித்த முதலாவது ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் வந்து திரு அருந்தபாலன் அவர்கள். அன்றைக்கு நேரடியாக அரசியலுக்குள்ளே இறங்கவில்லை. அப்படி இருக்கவும் வந்து அவர் சில வழியிலே அரசியலுக்குள்ளே இறங்கக்கூடும் என்ற கதைகள் இருந்த ஒரு சூழலிலே அவரை தேடி சென்று நாங்கள் அவருக்கு எங்களுடைய நியாயங்களை விளங்கப்படுத்தியிருந்தோம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் வந்து கலந்து கொள்கின்ற அனைத்து கட்டது திரு ஐங்கரநேசன் அவர்களை பற்றி நான் விசேஷமாக சொல்ல தேவையில்லை. அவருடைய பின்னணி இந்த போராட்டத்தோடு அவர் நெருங்கி செயல்பட்டது, அவருடைய கொள்கை ரீதியான தெளிவு அனைத்தும் நாங்கள் பார்க்க அறிஞ்சினாங்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கவில்லை என்றால் போர் முடிந்த கையோடு தான் அவர் போன்றவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே நேரடியாக வந்து வருவதற்கு முடிவெடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தேசிய தலைவராலையும் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தாலையும் வந்து வழிகாட்டின அமைப்பென்ற ஒரு பரவலான ஒரு கணிப்பொண்டு இருந்த கட்டத்தில் வந்து நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் எந்த தூரத்துக்கு எடுபட்டு இருக்க என்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு சூழலில் அண்ணன் அவர்கள் வந்து கூட்டமைப்புள்ள தான் செல்ல வேண்டி வந்தது. திரு ஸ்ரீகாந்தா அவர்களும் சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களும் நாங்கள் 2009 பிறகு கூட்டமைப்புக்குள்ளே நின்று
நாங்கள் எந்தெந்த கருத்துக்காக வந்து நாங்கள் அங்கு வாதாடினோமோ அதே நிலப்பாட்டோடு தான் அவர்கள் அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைத்துவத்தோடு அன்றைக்கு வாதாடினார்கள். அதுக்கு எதிராக கூட்டமைப்பு எடுக்கின்ற முடிவுகளுக்கு எதிராக வந்து வாதாடினார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் இருவரும் வந்து இருதரப்பும் அந்த தேர்தலில் வந்து சரத் பொன்சேகாவை ஆதரிக்கக்கூடாது. ஒருவர் வந்து கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுத்து தலைமைத்துவம் கொடுத்தார், மற்றவர் வந்து அவருடைய முடிவை நடைமுறைப்படுத்துகிறவர். இடையிலே நடக்கின்ற போட்டியில் வந்து போட்டியில் எங்களுக்கு எந்த விதமான தெரிவும் கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டோடு உறுதியாக இருந்தோம். அதில் இருந்த வேறுபாடு என்னென்றால் நாங்கள் பகிஷ்கரிப்பை கேட்கிறோம், ஆனால் திரு ஸ்ரீகாந்த் ஐயாவும் சிவாஜிங்க மன்னனும் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த வேணும் என்று கேட்டிருந்தார்கள். ஆகவே இந்த இணைவண்டது என்னை பொறுத்தவரையிலே ஒரு மிகவும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு இணைவாகத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பார்க்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த புதிய ஒரு நேர்மையான கொள்கையை மையப்படுத்தின ஒரு அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு நம்முடைய மக்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி உங்களை பலப்படுத்தியே ஆக வேண்டும். இந்த அணிக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ஆணையை வழங்குறீங்களோ, வடகிழக்கில் தமிழர் தாயத்தில் வந்து எந்தளவுக்கு ஒரு பலமான ஆணையை வழங்குறீங்களோ அது மட்டும்தான் எதிர்காலத்திலே இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு மறுத்து ஒரு சில குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிற தரப்புகளுக்கும் ஒரு கடும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எதிர்காலத்திலேயாவது அவர்களும் திருந்தி ஒரு பலமான கொள்கையின் அடிப்படையிலே ஒரு நேர்மையாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்னும் கொண்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அதை நம்முடைய மக்கள் இந்த தேர்தலிலே அவருக்கு அந்த ஆணையை கொடுத்தே ஆகணும் என்பதை நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் என்று கூறி எங்களுடைய சமூகத்தில் தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கறதுக்கு நான் வாய்ப்பு. சரி, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக எதிர்காலத்திலே கருதப்படும் என்கிற நம்பிக்கையோடு சில கருத்துக்களை எங்களுக்கு முன்னாலே உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு பரந்த அரசியல் கூட்டணி. தேர்தலை மாத்திரம் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் கூட்டணி அல்ல. தேர்தலை எதிர்கொள்ளுகிற அதே நேரத்தில் தமது உரிமைகளையும் அவற்றுக்கு மேலாக தங்களுடைய உயிரினும் மேலான சுதந்திரத்தையும் தொடர்ந்து நீண்ட காலமாக கிடைக்கின்ற ஒவ்வொரு ஜனநாயக சந்தர்ப்பத்திலும் வலியுறுத்தி வந்திருக்கின்ற ஈழ தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, வென்றெடுக்க முடியும் என்கிற அதீத நம்பிக்கையோடு இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியிலே எதிர்காலத்திலே இன்னும் சில கட்சிகள் இணையும் என்கிற நம்பிக்கையையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையிலே அரசியல் பரப்பிலே இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிற தேசிய மக்கள் சக்தி என்கிற பழைய ஜனதா விமுக்தி பெரமுனவின் புதிய அரசியல் அவதாரம் கடந்த கால அரசாங்கங்கள் முன்னெடுத்த பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலை தனக்கே உரிய தனித்துவமான பாணியிலும் நவீன முறையிலும் முன்னெடுக்க முனைந்திருப்பதை நாங்கள் அனைவரும் நன்றாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நமது மக்களுடைய அரசியல் விருப்புகள், குறிப்பாக அரசியல் அபிலாஷைகள்
எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே எமது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமையிலான இந்த பரந்துபட்ட அணியின் ஊடாக நிலைநாட்டப்படுவதற்கும் முன்னெடுக்கப்படுவதற்கும் ஏதுவாக நமது மக்களுடைய ஆதரவினை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் எதிர்பார்த்திருக்கின்றோம். நேற்று வரையிலே, இன்னும் சொல்ல போனால் சில தினங்களுக்கு முன்பு வரையிலே 5 கட்சிகளை உள்ளடக்கி கடந்த சில காலமாக நாங்கள் பயணித்து வந்திருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து நாங்கள் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய கட்சி வெளியேறியாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வன்னி மாவட்டத்தில் இருந்து, அதுவும் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவராக இருந்து பிரதிநிதித்துவப்படுத்தி நிற்கின்ற அன்புக்குரிய தம்பி செல்வம் அடைக்கலநாதர் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த வரவு செலவு திட்ட நிகழ்வுகளிலே நடந்து முடிந்த 2வது வாக்கெடுப்பிலே வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார் என்பது எங்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு விடயம். அதை நாங்கள் அந்த நிகழ்வை தொடர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 5 கட்சிகளும் நாங்கள் உட்பட கலந்து கொண்ட ஜூம் முறையிலான கூட்டத்திலே திட்டவட்டமாக அந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே சுட்டிக்காட்டி, அதற்கு பிரதியீடாக தம்பி அடைக்கலநாதன் வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பிலே அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அன்போடும் பணிவோடும் உரிமையோடும் நாங்கள் சமர்ப்பித்தோம். இதில் உள்ள இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எமது கோரிக்கையை, எமது உணர்வுகளை அந்த கூட்டணியிலே இப்பொழுதும் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி இயக்கத்தின் தலைவர் அண்ணன் சித்தார்த்தன் அவர்களும், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் தம்பி பிரேமச்சந்திரன் அவர்களும் கூட வலியுறுத்தினார். ஆனால் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தம்பி செல்வம் அடைக்கலநாதன் தன்னால் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க முடியாது, வேண்டுமானால் நடுநிலைமை வைக்கலாம் அல்லது வாக்கெடுப்பை புறக்கணிக்கலாம் என்கிற ஒரு சமரச கோரிக்கையை தனக்கே உரிய பாணியிலே முன்வைத்த பொழுது நாங்கள் அதை திட்டவட்டமாக நிராகரித்தோம். ஈற்றில் அவரை அன்போடு வேண்டிக் கொண்டோம், தயவு செய்து நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக இறுதி வாக்கெடுப்பிலே வாக்களிக்க வேண்டும் என்று கோரினோம். அது நிராகரிக்கப்பட்ட நிலையில்தான் இந்த வரவு செலவு திட்டம் யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் நிறைவடைகிற இந்த சூழ்நிலையிலும் கூட எங்களுடைய தாயகத்திலே லட்சக்கணக்கிலே ஸ்ரீலங்கா படைகளை நிலை நிறுத்தி நிற்கிற சிங்கள பௌத்த பேரினவாத நிகழ்ச்சி நிலை நிறுத்துவதற்கு ஏதுவாக அதற்கான நிதியை பாராளுமன்றத்தினூடான அங்கீகாரத்தின் வழியாக கொடுத்திருக்கிற இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்த்து வாக்களிக்க முடியவில்லை என்றால் அந்த கூட்டணியிலே எங்களுக்கிடம் இருக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்தோம். எங்களை போன்ற கருத்துக்களை கொண்டிருந்தாலும் இப்பொழுதும் கூட அண்ணன் சித்தார்த்தன் அவர்களும் தம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் நான் நம்புகிறேன் தேர்தலுக்கு பிறகாவது இந்த கூட்டணி தொடர்பிலே, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்பிலே ஒரு திட்டவட்டமான நிலைப்பாட்டிற்கு வரவேண்டியதற்கான இன்னும் ஒரு காரணத்தை இந்த தேர்தல் முடிவுகள் வழங்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவேதான் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இந்த இணைவு ஒன்றும் செயற்கையானது அல்ல. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே டேன் தொலைக்காட்சியினுடைய நேர்காணலிலே தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் நான் கலந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்திலே எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என 5 கட்சிகளை கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை எனில்
தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களியுங்கள் என்பதை நான் பகிரங்கமாக தயக்கம் எதுவும் என்று கூறியிருந்தேன். அதுக்கு பல அழுத்தமான காரணங்கள் இருந்தன. நாங்கள் அவ்வப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நேர்மையான, உறுதியான, உண்மையான நிலைப்பாட்டை பகிரங்கமாக அங்கீகரிக்கவோ அதை திட்டவட்டமாக தெரிவிக்கவோ தவறியதில்லை. இந்த சூழ்நிலைத்தான் வரவு செல்வ திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதில் அங்கம் வகிக்கும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான தம்பி செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிற பௌத்த சிங்கள பேரினவாதத்துடனான இந்த சமரச அரசியல் எங்களை நாங்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். நான் உறுதியாக சொல்லுகிறேன், என்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தை பற்றி சொல்கிறேன். இது எமது மக்களுக்கான கடைசி நம்பிக்கை. எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எமது மக்கள் தங்கள் சொந்த தாயகத்திலே தமது சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயாட்சி ரீதியில் தங்கள் அரசை நிறுவுவதற்கு ஏதுவான அரசியல் தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கான ஒரு இளைஞர் படை, நடுத்தர வயது கொண்ட அரசியல் தலைவர்களின் அணியை இந்த கூட்டணி கொண்டிருக்கிறது. இதில் உள்ள அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள் உங்களுக்கு பரிச்சயமானவர்கள், எங்களுக்கு பரிச்சயமானவர்கள். அவர்களில் பலருடன் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மதிப்புக்குரிய தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போல பல வருடங்களுக்கு முன்னர் 2001ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயலாற்றுகிறோம். அரசியலில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காலப்போக்கிலே எங்களை வெவ்வேறு திசைகளிலே தள்ளிவிட்டிருந்தாலும் கூட மீண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இது தேர்தலுக்கான கூட்டு அல்ல. தேர்தல்கள் வரும் போகும், ஆனால் தேர்தல்களை நாங்கள் புறக்கணிக்க முடியாது. தேர்தல்கள் நமது மக்களின் அரசியல் விருப்பை, உணர்வுகளை, நிலைப்பாட்டை வெளிப்படையாக நாங்கள் நிறுவுவதற்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பிலே அதன் சின்னத்தின் கீழே ஒரு பரந்துபட்ட அணியின் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கும் சுயமரியாதை கொண்ட தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் தமிழர் தாயகத்திலே மன்னாரிலிருந்து அம்பாறை வரையிலே பறந்து விரிந்து கிடக்கிற தமிழ் ஈழத்திலே நடக்கிற வாக்கெடுப்பிலே நமது மக்கள் அமோகமாக வாக்களிப்பதில் ஊடாக தமது அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை எந்தவித சந்தேகம் எழக்கூடிய விதத்தை உடைத்தறிந்து நிறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அதற்கான அழைப்பையும் நாங்கள் பகிரங்கமாக விடுக்கிறோம். இது ஒரு நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்தின் இறுதி கட்டத்திலே நாங்கள் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். முடியும் என்றால் அது முடியும். நமது மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட முடியும் என்றால், நமது தேசிய இனத்தின் அடிமை சங்கிலியை அடித்து உடைத்து நொறுக்க முடியும் என்று நாங்கள் நம்பினால் அது முடியும். அந்த வழியில் தான் எமது மக்களை ஓரணி திரட்டி இளம் தலைவர்களை, நடுத்தர வயது கொண்ட தலைவர்களை, நம்பிக்கை, நாணயம், உண்மை, நேர்மை கொண்ட தலைவர்களை முன்னணி பிரமுகர்களாக கொண்டிருக்கிற இந்த அரசியல் அணிக்கு ஆதரவு வழங்க நாங்கள் முன் வந்திருக்கிறோம். இந்த ஆதரவு தொடரும். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலைமையிலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே தெரிவு ஒன்றுதான். ஒன்றில் இந்த முன்னணியோடு இந்த கூட்டணியோடு சேர்ந்து பயணிக்க முடியவில்லை எனில் அரசியலை விட்டு ஒதுங்குவது என்கிற நிலைமை ஏற்பட மாட்டாது, ஏற்படக்கூடாது. நாங்கள் ஒன்றாக பயணித்து இந்த அணியின் தலைமைக்கு, இந்த அணியின் செயல் வீரர்களின் பாரிய செயற்பாடுகளுக்கு துணையாக, பலமாக எங்களால் இயன்ற வரையிலே செயற்பட முடியும், செயற்படுவோம் என்று கூறி பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் கோரப்பற்களை பிடுங்கி எறிவதற்கு தமிழ் இனம் குறிப்பாக கடந்த காலத்திலே தங்கள் சுயமரியாதையை, சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக லட்சக்கணக்கிலே தங்கள் உயிர்களை இழந்து விட்டிருக்கிற இளம் சிட்டுக்களை உறவுகளாக கொண்டிருக்கிற நமது மக்கள் உறுதியாக நிற்பார்களாக இருந்தார் அது சாதிக்கப்பட்டே தீரும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இந்த தேர்தலை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கும் அதனை தொடர்ந்து திட்டவட்டமான தெளிவான அரசியல் நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் அடிப்படையிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கிடைக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்கும், இன்னும் சொல்ல போனால் தமிழ் மக்கள் கோரி நிற்கிற யுத்த குற்றங்கள் தொடர்பான பாரிய பகிரங்க சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்கு யுத்த குற்றவாளிகள் அனைவரையும் தயவு தாட்சணியமின்றி நீதியின் முன்னாலே சர்வதேச அரங்கிலே
சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்துவதற்கும் இந்த அணி தன்னால் இயன்ற வரையிலே தொடர்ந்து பணியாற்றும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறுகிறேன். இது உங்களிடமிருந்து சந்தர்ப்பம், வரலாறு தந்திருக்கிற சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிட முடியாது. சந்தர்ப்பங்களை தவறவிட்டால் அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக அமையும் என்பதை வரலாறு கூறியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். ஒரு நல்ல தலைமையை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம். இந்த தலைமை நிச்சயமாக நேர்மையாக செயல்படும். கல்லறிய முடியாத ஒரு தலைமையை இந்த அணி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இதற்கு வெளியே இருப்பவர்களும் உள்ளே வருவதற்கு ஏதுவாக கண்ணியமான தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல ஒரு நல்லதொரு நாகரிகமான அரசியல் கலாச்சாரத்தின் பிரதிநிதிகளாக இந்த அணி மக்களின் ஆதரவை நாடி நிற்கிறது. மிகுதி மக்களை பொறுத்தது. நன்றி, வணக்கம். நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து பணியாற்றுவது என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கின்றது. இந்த தீர்மானம் என்கின்றது வெறுமனே தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய முடிவாக நான் கருதவில்லை. மக்களினுடைய விருப்பாக, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு மக்களிடம் இருக்கின்றதின் அடிப்படையில் அந்த முடிவுக்கு செவி சாய்த்து நாங்கள் இந்த அணியில் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இந்த உள்ளூராட்சி சபைகளில் சகல சபைகளையும் கைப்பற்றுவதற்கான முயற்சியில் நாங்களும் சேர்ந்து ஈடுபட்டிருக்கின்றோம். உண்மையில் அரசியல் என்கின்றது மக்களுக்கானது, வெறும் கதைகளுக்கானது அல்ல. எங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம் என்கின்ற சொல்லு என்று மேடைகளில் தேர்தல்களின் போது முழங்கப்படுகின்ற சொல்லாக மாத்திரமே இருக்கின்றது. எங்களுடைய பார்வையில் அது மக்களிடம் குடிகொண்டிருக்கின்றது. மக்களினுடைய ஆத்மாதான், தமிழ் மக்களுடைய ஆத்மா என்கின்றது தான், அல்லது அவர்களுடைய ஆன்மா என்கின்றது தான் தமிழ் தேசியம் என்கின்றது எங்களுடைய நிலைப்பாடு. இன்று பல்வேறு வகையான கட்சிகள் தமிழ் தேசியத்தின் பெயரால் அவற்றை முன்னொட்டுகளாக கொண்டு இயங்கி வருகின்றன. பலரும் எங்களுடன் இது தொடர்பாக, இந்த கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எந்த அடிப்படையில் தமிழ் தேசிய முன்னணியுடன் பயணிப்பதற்கான முடிவை எடுத்தோம் என்கின்றதை நாங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றதாக நான் கருதுகின்றேன். நான் முதலில் குறிப்பிட்டது போன்று தேசியம் என்கின்றது வெறுமனே அரசியல் சொல் அல்ல. அது எங்களுடைய மக்களினுடைய வாழ்க்கையுடன், வாழ்வுடன், சுற்றுச்சூழலுடன், அவர்களுடைய பண்பாட்டுடன், சகல விடயங்களுடனும் தொடர்புபட்ட ஒன்று. இன்று எங்களுடைய இளைய சமுதாயம் போதைப் பொருளுக்கும் பல்வேறு வகையான சமூக சீரழிவுகளுக்கும் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் நம்புகின்ற தேசியத்தின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்று விற்று அவற்றினால் தங்களுடைய கல்லாக்களை நிரப்புகின்ற பொழுது அந்த அணிக்கு நாங்கள் அளிக்கின்ற ஆதரவு என்கின்றது மென்மேலும் எங்களுடைய இளைய தலைமுறையை படுகொலிக்குள் தள்ளுவதாகவும், சில கட்சிகளினுடைய அல்லது தலைவர்களை அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை பொருளாதார ரீதியாக அவர்களுடைய சொந்த தேவைகளை ஈடு செய்யும் பொருட்டு வலுப்படுத்துவதாகவும் அமையும் என்கின்றதின் அடிப்படையில் நாங்களே அவர்களை நிராகரிக்க வேண்டிய நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. இரண்டாவதாக, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தமிழ் தேசிய அரசியலில் புதிதாக ஒரு கலாச்சாரம், ஒரு பெரும் கொள்ளை நோய் போல தொற்றியுள்ளது. பன்னாட்டு நிறுவனங்களுடைய பணத்துக்கு விலை போய் மக்களை அடகு வைக்கின்ற அல்லது அடவி வைக்கின்ற கலாச்சாரம் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கின்றது. எந்த கட்சி என்று இல்லாமல் கொடுக்கப்படுகின்ற பணத்தை வாங்கி தாங்கள் சார்ந்திருக்கின்ற கூட்டுக்கு விரோதமாக, தங்கள் கட்சி தலைமைக்கு விரோதமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களது மக்களுக்கும் விரோதமாக அந்த நிறுவனங்களின் செயற்பாடுகளுக்கு பாராளுமன்றத்தில் அனுமதி பெறுவதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஏவலாளிகளாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக வெல்ல வேண்டும் என்பதற்காக கோடானு கோடி பணம் கொடுக்கப்பட்டது. இன்று அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மோசமான
சீரழிவு கலாச்சாரத்திற்கு தமிழ் தேசிய அரசியல் தள்ளப்படும். ஆகவே இவற்றை பரிசீலித்ததின் அடிப்படையில் கோட்பாட்டு ரீதியாக எந்த விதமான சலுகைகளுக்கும் துணை போகாது, எந்த நெருக்குதல்களுக்கும் அடிபணியாது, யுத்தத்தின் பின்னர் கூட தமிழ் தேசியம் என்கின்ற அந்த நெருப்பை பலர் அணைத்து அவற்றை நூற்று விடுவதற்காக திரியக்கூடிய சூழ்நிலையில் இன்றும் அடைகாத்து எங்களால் இயலாது போனாமல் இருந்தாலும் கூட அடுத்த தலைமுறையிடம் எங்களுடைய விடுதலை போராட்ட உணர்வை கையளிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுடன் இருக்கின்றது என்கின்றதன் அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டிய கடப்பாடு இதனாலே ஏற்பட்டது. நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இது எங்களின் தெரிவு, எங்களின் விருப்பம் அல்ல, மக்களினுடைய விருப்பம் இதுவாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த கூட்டணியில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்கின்றதற்கும் அப்பால் இது கொள்கைகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு அணி என்கின்றதன் அடிப்படையில் இது வலுவான கூட்டணி. இங்கே சகல பிரதேச சபைகளும் உள்ளூராட்சி சபைகளிலேயும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கான பிரச்சாரத்தில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் பரிபூரணமாக பங்கேற்கும். மக்களும் அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம். நானும் என்னுடைய ஆதரவாளர்களும் தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கு ஆதரவு அளிக்க முன்வந்தமைக்கான காரணம் தேர்தல் அல்ல. எமது தமிழ் தேசமும் தமிழ் தேசத்து மக்களினுடைய அபிலாசைகளை அடிப்படையாக கொண்டே எங்களுடைய முடிவு இவ்வாறு அமைகின்றது. நிச்சயமாக கடந்த காலத்தில் நாங்களும் சரி அவர்களும் சரி சில விமர்சனங்களை எதிரெதிராக வைத்தவர்கள் தான். ஆனால் இன்று மக்களுடைய இருப்பையும் எஞ்சியிருக்கின்ற இருப்பையும் இறமையையும் மிக போலியான கவர்ச்சியான தோற்றத்துடன் கருவறுக்க வருகின்ற ஒரு பெரிய பேரிடர் எங்களை நோக்கி வருகின்ற பொழுது கொள்கை வழி நேர்மையாக செயற்படுகின்ற அத்தனை பேரும் ஒன்றாக வேண்டிய ஒரு கடப்பாடு, ஒரு அவசியம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கின்றது. அதை மனதில் கொண்டே இவ்வாறான ஒரு முடிவை நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் எடுத்திருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய இருப்பை கருவற்காக வாழேந்திய சிங்கம் அல்ல, பால் தருகின்ற பசு போல மிகவும் ஒரு போலி முகத்துடன் எங்கள் இருப்பை கருவற்க வருகின்ற இந்த எதிர் சக்தியினை நாங்கள் பலமுடன் அணை போட்டு தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகள் தலைமைகளில் மிக உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்கின்ற திரு கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்களின் பின்னால் நாங்கள் எல்லோரும் அணிதிரள வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். அவ்வாறான ஒரு நிலையிலேயே நாங்கள் இந்த நேரத்தில் எல்லோருடனும் இணைந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் அமைப்புகள் தலைவர்களுடன் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அதற்கு அப்பா ஒரு இன்னும் பலமான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி எங்கள் மக்களுடைய அபிலாசைகளை, அரசியல் அபிலாசைகளை நாங்கள் அடைய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்கு இந்த தேர்தலில் மக்கள் ஒரு நல்ல ஆணையை இந்த அணிக்கு வழங்க வேண்டும். அதன் ஊடாக வெளியில் இருக்கக்கூடிய கொள்கையுடன் பயணிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் எங்களுடன் வந்து இணைந்து மேலும் பலத்தை கூட்டி எங்களுடைய அரசியல் உரிமைகளை உச்சமாக பெறுவதற்கு இந்த இடம் ஒரு அடிப்படையான அத்திவாரமான இடமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நிச்சயமாக நாங்கள் இந்த தமிழ் மக்கள் தேசிய முன்னணியை வலுவூட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் மக்கள் எல்லோரும் இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை
தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நிச்சயமாக இந்த தேர்தலில் நமக்கு கூடுதலான ஆதரவை தந்து எதிர்கால தூர நோக்கிலான எங்களுடைய பாதையை நல்ல முறையில் அத்திவாரமிட்டு நடப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜனநாயக தமிழரசு கட்சியின் ஒரு பிரமுகராக இங்கு கலந்து கொண்டிருக்கின்றேன். நமது ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவராகிய KV தவராஜா அவர்கள் சுவையினம் காரணமாக இங்கு வருகை தர முடியவில்லை. அதனால் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து பேச்சுகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக அது எமது தமிழ் சமூகத்தின் இருப்பை தக்க வைப்பதற்காக ஒரு ஒன்றிணைவு தேவைப்பட்ட இந்த நேரத்திலே எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். அதிலும் குறிப்பாக தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உடன் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்துள்ளோம். அதிலும் ஒரு தொடர்ந்து கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற தடம் பெறாத ஒரு தலைவராக மதிப்புக்குரிய கௌரவ கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உடன் பயணிப்பதற்கு மிகவும் சம்மதத்துடனும் மக்களுடைய ஒரு விருப்பமாகவும் இருப்பதால் அதனை தெரிவு செய்து இந்த தமிழ் மக்கள் முன்னணியுடன் பயணிக்கின்றோம். இன்று சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களால் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அளிக்கப்பட்டதோ அதே போன்று தமிழரசு கட்சியும் தாய் கட்சியாக தமிழரசு கட்சியும் அளிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே ஜனநாயகமற்ற கொள்கையற்ற தமிழரசு கட்சியில் தொடர்ந்து பயணிப்பது என்பது சாத்தியமற்றது, பொருத்தமற்றது என்ற அடிப்படையில் சென்ற பாராளுமன்ற தேர்தல் அண்மித்த காலத்தில் KV தவராசா அவர்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்கள் தலைமையில் நாங்கள் பல இளைஞர்கள் வெளியேறியுள்ளோம். அதே போன்று வடக்கு கிழக்கு சார்ந்து தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறிய பல முக்கியஸ்தர்களை ஒன்றிணைக்கும் முகமாகவே இந்த ஜனநாயக தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது. எனவே அவர்களை எல்லோரையும் ஒன்றிணைத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த பொழுது பல கட்சிகளை ஒன்றிணைத்து அதில் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்தா சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா ஐயா அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் நமது ஜனநாயக தமிழரசு கட்சியும் கலந்து கொண்டது. ஆனால் அங்கு பல கட்சிகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நான் அதில் முன்வைத்திருந்தேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஏன் அழைக்கவில்லை என்று, குறிப்பாக கயேந்திரகுமார் அவர்களை ஏன் அழைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் அதுக்கு பல பொருத்தமற்ற கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அதே போன்று அங்கு நாங்கள் தமிழ் இனத்துக்கும் பல துரோகங்களை செய்த கட்சிகள் அங்கு ஒன்றிணைக்க முடியாது, அவ்வாறு இருந்தால் நாங்கள் வெளியேறுவோம் என்று கூறிய பொழுதும் சில கட்சிகளை உள்வாங்கியிருந்தார்கள். இன்னும் சில கட்சிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க முன்வந்தார்கள். எனவே அதிலிருந்து நாங்கள் வெளியேற ஒரு பேச்சுவார்த்தை நிமித்தம் தான் நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அது பொருத்தமற்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தொடர்ந்து பயணிப்பது பொருத்தமற்ற என்பதில் பல கட்சிகள் விலகியிருந்தன. அது நாங்களும் விலகியிருந்தோம். எனவே தற்பொழுதைய தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் குறிப்பாக இலங்கை தமிழ் காங்கிரசுடன் நாங்கள் தொடர்ந்து நமது தமிழ் மக்களின் சமூகத்தின் இருப்பையும் எதிர்கால அரசியலையும் தீர்வையும் கருத்தில் கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடாகவும் நமது கட்சியும் சக கட்சி தலைவர்கள் எல்லோரும் தொடர்ந்து பயணிப்பார்கள் என்ற அடிப்படையிலேயே கொள்கையின் அடிப்படையில் இங்கே இணைந்துள்ளோம். அதே போன்று தற்பொழுதைய சூழ்நிலையில் இந்த உள்ளூராட்சி தேர்தல் என்பது மிகவும் ஒரு சிற்று அரசாங்கம், எமது கிராமத்தில் அமைய வேண்டிய ஒரு சிறிய ஒரு உள்ளூராட்சி ஒரு கட்டமைப்பு. ஆனால் இந்த கட்டமைப்பை உடைப்பதற்காகவும் அந்த கிராமங்களில் இருக்கின்ற சமூகம் சார்ந்த ஒரு கட்டமைப்பை உடைப்பதற்காகவும் சிங்கள பேரினத்தால் பல கட்சிகள் இங்கு வந்து போட்டியிடுகின்றார்கள். பல வடக்கு கிழக்கு சார்ந்தும் அதிலும் குறிப்பாக சுயேட்சை குழுக்களை அவர்களை பெருமளவான நிதிகளை வழங்கி பல சுயேட்சை குழுக்களை சென்ற பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட வைத்திருந்தார்கள். இன்றும் பல சுயேட்சை குழுக்களை நீங்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நிலையில் பார்த்திருந்தால் பல
மக்களுக்கு தெரியாத பல முகங்கள் கூட பல சுயேட்சை குழுக்களை உருவாக்கி இந்த மக்களை குழப்பமடைய செய்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது. எனவே இதை எல்லாம் உணர்ந்து சிங்கள பேரினவாதத்தை எமது வடக்கு கிழக்கில் இல்லாமல் ஒழிக்க வேண்டும். தொடர்ந்து எமது தமிழ் தேசியத்தின் பால் எமது தமிழ் தேசிய கட்சிகளை எமது மக்கள் ஆதரிப்பார்கள், அதற்கான ஆணையை வழங்குவார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் எமது ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா அவர்களுடைய ஆலோசனையில் தொடர்ந்து பயணிப்போம். அதே போன்று சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பல கட்சிகளுக்கு தமிழ் கட்சிகளுக்கான ஒரு மக்கள் ஆணையை வழங்கியிருந்தார்கள். நீங்கள் எவ்வாறு ஒற்றுமையாக வேண்டும், இந்த ஒற்றுமை நமது தமிழ் கட்சிகளில் இல்லை என்றால் தாங்கள் வேறு தெரிவுகளை செய்ய வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இன்னும் வெளியில் இருக்கும் தமிழ் தேசியத்தோடு இருக்கின்ற பல கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும், இந்த கூட்டமைப்பில் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி. ஜனநாயக தமிழரசு கட்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தொடர்ந்து செயல்படுறாரா? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள் லண்டனுக்கு சென்றிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் அவர் சுயநலம் காரணமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பெறுவதற்காக சென்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து நாங்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. பல வழிகளிலும் எமது தலைவர் ஜனாதிபதி கே.வி. தவராசா அவர்களும் தொடர்பு கொண்டு வந்தார், நாங்களும் தொடர்பு கொண்டோம், முடியவில்லை. ஆனால் அவருடைய பிரதிநிதியாக இணைப்பாளர்கள் கலந்து கொண்டு அவருடைய தற்பொழுதைய கருத்து வேறு விதமாக இருந்தது. அதாவது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு தாங்கள் பயணிக்க விரும்பவில்லை என்ற மாதிரி அவர் கூறுகின்றார். ஆனால் உண்மையிலே சரவணபவன் ஐயா அவர்கள் வந்திருந்தால் அவர் சரியான தெரிவை எடுத்திருப்பார். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் தொடர்ந்து பயணித்திருப்பார் என்ற மக்களுடைய ஆணை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் ஒரு அன்னளவாக பல கட்சிகள் ஏற்கனவே பிரிந்திருந்தாலும் 2023ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி எலெக்ஷன் காலத்திலே தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் ஆக்கப்பட்டது. குறிப்பாக அதில் மட்டக்களப்பு, அதில் குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார், உள்ளூராட்சி எலெக்ஷனில் நாங்கள் தனித்து போட்டியிட்டால்தான் அதிக அளவு வாக்குகளை பெற முடியும், அதிலும் விருப்பு ஆசனங்களை விகாசார ஆசனங்களை பெற முடியும் என்று கூறியிருந்தார். ஆனால் அது மிகவும் ஒரு பிழையான ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எவ்வளவு அதிகமான வாக்குகளை நாங்கள் பெறுகிறோமோ அந்த முழுமையான ஆசனங்கள் கூட நாங்கள் பெற முடியும். மெஜாரிட்டியாக நாங்கள் செயற்பட்டோம்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் பிரிவின்மை இல்லாமல் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக பயணிக்கும் இருந்தால் முழுமையான அதிக வாக்குகளை பெறுவதன் மூலம் முழுமையான அந்த உள்ளூராட்சி சபையை கைப்பற்ற முடியும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஒரு சாதாரண சிற்றரசு இந்த உள்ளூராட்சி எலெக்ஷனுக்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாத ஒழிக்கின்றார்கள். அதே இந்த உள்ளூராட்சி தேர்தல் காலத்திலே நமது மக்களின் அபிலாசைக்காகவும் தீர்வுக்காகவும் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இந்த தமிழ் தேசிய முன்னணியோடு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைக்கின்றார்கள். இது நமது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனைய இந்த சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களுக்கு இது ஒரு பெரும் சவாலாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். ஜனநாயக தமிழரசு கட்சியுடன் ஒன்றாக பயணிக்கிறதுக்கு விரும்பின இடத்திலே வந்து ஜனநாயக தமிழரசு கட்சியோடு சேர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே செயல்பட்ட அனைத்து தரப்புகளுடன் வந்து நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்துறாங்க. அந்த வகையில் வந்து தவராசா அவர்களோடு நானும் திரு சரவணன் அவர்களோடு பற்றி கேட்ட பொழுது அவருக்கு இந்த தொடர்பு இல்லாமல் இருந்த ஒரு விடயத்தை என்னிடம் சொன்ன பொழுதும் கூட நானும் அந்த முயற்சியில் எடுத்தேன். ஆனால் கணிசமான ஒரு நாட்கள் தாமதித்துத்தான் அவர் என்னிடம் பதில் அளித்தவர். அவர் யூகேயில் வந்து இருப்பதாகவும் அவர் நாடு திரும்பினவுடன் தொடர்பு எடுப்பார் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். நான் அவரோடு உரையாட முடியவில்லை. நான் வாட்ஸ்அப் மெசேஜ் ஊடாகத்தான் நான் அவரோடு தொடர்பு இருந்தது. அந்த வகையில் வந்து அவருக்கு எழுத்து மூலமாக வந்து அவரும் ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய ஒரு பங்காளியாக
கடந்த தேர்தலில் செயல்பட்ட காரணத்தினாலும் எதிர்காலத்தில் வந்து அவரும் உங்களோட வந்து பயணிக்கிறதை நாங்கள் விரும்புகிறோம் என்ற ஒரு கருத்தை நான் தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் வந்து அதுக்கு பதில் கிடைக்கவில்லை. அவர்கள் நாடு திரும்புதவுடன் அதற்குரிய சரியான பதிலை எதிர்காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இன்னொரு சபையில் வந்து தங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் கயந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணிக்கு வாக்களிக்குமாறு அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் அதில் உங்களுடைய கருத்து நாங்கள் வரவேற்கிறோம். அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை வரவேற்கிறோம். ஒரு சரியான கருத்தை சொன்னால் வந்து நாங்கள் அதை வரவேற்கத்தான் போகிறோம். உங்களுடைய கூட்டணிக்குள் அவரும் வருவதற்கு இணக்கம் தெரிவித்தால் நீங்கள் சேர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் திரு அர்ச்சனாவுடன் இப்போத்தான் நாங்கள் பேச தொடங்கியிருக்கோம். அதிலே நினைக்கிறேன் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீதரன் சுமந்திரன் போன்றோர் விலை போய்விட்டார்கள் எனவும் தற்காலத்தின் மாற்றுத்திறமை கயந்திரகுமார் பொன்னம்பலம் என தன்னுடைய ஆதரவு வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த ஆதரவு பதிலுக்கு கூட கருத்து மாறாமல் ஆதரவுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆதரவை கொடுத்ததுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இது